நீங்க ஒரு கவிஞரா பிறந்திருக்க வேண்டியவங்க. அழகான பெண்ணை கல்யாணம் செய்த எல்லா ஆண்களுமே கவிஞன். தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். சகாப்தம் படைத்த கலைவேந்தன். வீட்டு வறுமையின் காரணமாக தனது 7வது வயதில் பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் கணேசமூர்த்தி. தனது முதலாளியின் கண்டிப்பு தனத்தால் கோபம் ஏறி தனது முதலாளியை கல்லால் அடித்த செய்தி தன் வீட்டில் தெரிந்தால் தனக்கும் கல்லால் அடிவிழும் என்பதை உணர்ந்த கணேசமூர்த்தி வீட்டுக்கு செல்ல பயந்து கொண்டு நேராக சென்ற இடம்தான் கூத்து. அந்த நேரம் கம்பளத்தார் கூத்து என்ற கூத்து அரங்கேறியது. அந்த கூத்தினை பார்த்த கணேசமூர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக கூத்துக்குள் தன்னை உள்வாங்கிக் கொண்டார். 6-7 வயசா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு முன்னால இந்த தேவமாரெல்லாம் சேர்ந்து கட்டபொம்மன் நாடகம் போடுவான். அதை நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியாவது நம்மளும் ஒரு நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு. அது மட்டும் இல்ல, வறுமை சாப்பிடணும். அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. சோ எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம ஓடி போய் எனக்கு அப்பா அம்மாவே இல்ல நான் அனாதைன்னு சொல்லி நாடக கம்பெனில சேர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நாடகத்துல நடிகனான். அதன் பின் கணேசமூர்த்தியின் பிரதான பொழுதுபோக்காக ஒவ்வொரு நாளும் இரவில் கூத்து பார்ப்பது அமைந்தது. அதுவும் கம்பளத்தார் கூத்து என்றால் அலாதி பிரியம். கம்பளத்தார் கூத்து என்பது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும் ஒரு கலை வடிவம். அங்கு வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடித்த நடிகரின் நடிப்பால் ஈர்க்கப்பட்டார் சிவாஜி கணேசன். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். வீட்டில் வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசிய வசனங்களை வீட்டில் இருப்பவர்களுக்கு முன் பேசி காட்டி மகிழ்ந்தார். நானும் ஒரு நாள் நாடக மேடையில் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடிப்பேன் என்று அப்போதே அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அந்த உறுதிமொழிதான் இன்று வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்றதும் சிவாஜி கணேசனை கண் முன்னே கொண்டு வந்து நிற்கிறது. சின்ன பிள்ளையில எல்லா நாடகத்திலயும் பொம்பளை வேஷம் தான் கொடுப்பாங்க. காரணம் சிகப்பா அழகா இருப்பேன். சின்ன பிள்ளையில சொல்லல. ஆம்பளை பசங்கள்லயே பேர்பாடியா சின்ன கச்சம் கட்டிக்கிட்டு கீழே ஒரு சின்ன பாவடை கட்டிக்கிட்டு ஆக்ட் பண்ணவன் நான் தான். எனக்கு நிறைய தலைமுடி இருக்கும். எவன சுருப்பரா போடும்போது அந்த முடிய அப்படி விட்டுட்டு லைட் போட்டோன்னு அப்படி முடிய எடுப்பேன். உடனே கிளாப்ஸ் தான். அப்படி இருந்தாலும் பொம்பளை மாதிரியே நான் இல்லாம இருக்கிறது காரணமே ஆம்பளை வேஷமும் மாத்தி போட்டுக்கிட்டு இருப்பேன். என்னுடைய வாத்தியார் சின்ன பொன்னிச்சாமி படையாச்சின்னு பேரு. அவரை வாழ்க்கையில மறக்க முடியாது. அவர் தான் என்னுடைய நாடக வாத்தியார். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு நடிப்புக்கும் ஜனங்கள் கை தட்ட நம்ம கலை உலகத்துல பெரிய ஆளாகுங்கிற எண்ணம் வரும். ஆசை உத்வேகம் ஆக 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 நம்ம நடிகனாக வேண்டியதானே. அப்படி வந்தவன் நான். ஒவ்வொரு நாளும் கூத்தை பார்க்க வந்த கணேசமூர்த்திக்கு ஒருமுறை கூத்தில் நடிக்கும் வாய்ப்பு அமைந்தது. அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் வெள்ளைக்கார படைகளில் சிப்பாய்களில் ஒருவன். கணேசமூர்த்தி முதலாக மேடை ஏறிய கதாபாத்திரமும் அதுதான். தன் முதல் மேடை அனுபவம் எல்லோரையும் சந்தோஷப்படும் என்று நினைத்த கணேசமூர்த்திக்கு அந்த முதல் மேடை அனுபவமே அவருக்கு முதல் எதிரியாகவும் மாறியது. கணேசமூர்த்தியின் தந்தை ஒரு சுதந்திர போராட்ட வீரர். தன்னுடைய மகன் எப்படி வெள்ளைக்காரனாக நடிக்க முடியும் என்ற கோபத்தில் வீட்டுக்கு வந்து கணேசமூர்த்தியை மிகவும் கண்டித்தார் அவருடைய அப்பா. அந்த கண்டிப்பு கணேசமூர்த்தியின் கன்னத்தில் அடியாகவும் விழுந்தது. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. அதுக்காக நீ மன வருத்தப்பட்டு ஆக்ட் பண்ணாம போயிடாத. நல்லா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணு, இன்னும் நல்லா ஆக்ட் பண்ணு, இன்னும் நல்லா நடிக்கணுங்கிற ஆர்வத்தை மனசுல வளர்த்துக்க. நாளைக்கு பாரு, உன் பக்கத்துல 100 பேர் யாராரு ஒன்னு வேணாம்னு சொன்னவங்களோ அத்தனை பேர் உன் பக்கத்துல நிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாரு. வீட்டில் நிலவி இருந்த மிகப்பெரிய பஞ்சம். இந்த பஞ்சத்தை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். இந்த நிம்மதியான வாழ்க்கை நாடகம் நடிப்பதன் மூலம் கிடைக்கும். அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தால் குடும்ப சுமையை குறைக்க முடியும் என்ற 7 வயது நிரம்பிய கணேசமூர்த்தி உணர்ந்து கொண்டார். ஆனால் வீட்டில் நாடகம் நடிப்பதற்கு அனுமதி கேட்டால் கண்டிப்பாக அடிதான் கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டார். எனவே அன்று இரவே வீட்டில் யாருக்கும் தெரியாமல் அருகில் இருந்த நாடக கம்பெனியில் சென்று தான் ஒரு அனாதை என்று கூறி தன்னை நாடகத்தில் இணைத்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொண்டிருந்தார். கணேசமூர்த்தி எனும் சிவாஜி கணேசனின் நடிப்பு திறமையை தெரியாமலேயே அவரை நாடக கம்பெனியில் அனுதாபத்தின் அடிப்படையில்
சேர்த்து கொண்டார்கள். அப்படித்தான் கணேசமூர்த்தி நாடகத்துறைக்குள் தன்னை உள்வாங்க ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கையே ஒரு விசித்திரமானது. சாதாரணமா எத்தனையோ நாவல்லாம் படிச்சிருப்பேன் இல்லையா? என்னுடைய கதையை நாவலா எழுத நான் படிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்டா சுவையாகவும் இருக்கும். ஆனா ஆரம்ப காலத்தை என்னால மறக்கவே முடியல. இது எல்லாம் நடந்தது கணேசமூர்த்தி எனும் சிவாஜி கணேசனின் 7வது வயதில். மிகுதியை அடுத்த தொகுப்பில் கேட்கலாம். நீங்க ஒரு கவிஞரா பிறந்திருக்க வேண்டியவங்க. அழகான பெண்ணை கல்யாணம் செய்த எல்லா ஆண்களுமே கவிஞன் தான். தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கு நான் விதிவிலக்கா? பேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சகாப்தம் படைத்த கலைவேந்தன். பிரதியாக்கம் டாவின். குரல் கவிராஜ்.